பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே, நீ பக்தி உள்ள மகனாவும் மகளாவும் இருக்க, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. சரி, பக்தின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபுல வாசிக்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, உதவி செய்யறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பக்தியாமா ஏசப்பாக்கு முன்பாக. நீதிமொழிகளில் கூட சொல்லப்பட்டிருக்கு, ஏழைக்கு இறங்கிறவன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறானம்மா. அப்போ ஏழை எளிய மக்களுக்கு நீங்க உதவி செய்யற பிள்ளையா மாறும்போது ஏசப்பாக்கு பிடித்தமான பிள்ளையா நீங்க மாறீங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு. பிரதர், நானே ஏழை பிரதர், நான் எப்படி பிரதர் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? கரெக்டு தாங்க, நம்ம கஷ்டப்படுறோம் தான், நம்ம எல்லாரும் வசதியான பிள்ளைகள் கிடையாது. இருந்தாலும் கூட நம்மளால உதவி செய்ய முடியும்னா நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. சாரி, நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரேயர் டீம் இருக்குது, PW ஃபேமிலின்ட்டு. அந்த ப்ரேயர் டீம்ல இருக்க பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, மாசம் இல்லாதப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அரிசி சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு செய்யணும் அவசியமே கிடையாது. அவங்க சின்ன பசங்க வேலைக்கே போகல, இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் காசு போட்டு உதவி செய்யறாங்க. அது போல நம்ம லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா, நம்மளால சில பேருக்கு உதவி செய்ய முடியும்னா நம்ம செய்யலாம்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. நானும் செய்யறேன், நீங்களும் செய்யுங்க. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வாழ்க்கை வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.